ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து பிரைடல் மெஹந்தி வந்து ஆர்டர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. எதுக்குன்னா, நான் இது வரைக்கும் பஸ்ஸில் வந்து தனியாக ட்ராவல் பண்ணி போனதே கிடையாது. போனால் ஃப்ரெண்ட்ஸோடு இல்லை ஃபேமிலியோடு இந்த மாதிரி தான் நான் போயிருக்கேன். தனியாக வந்து போனதுலேயே எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. மார்னிங் 8 மணிக்கெலாம் வந்து அக்கா பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டா. ஆலங்குளம்னு சொல்லி அந்த பஸ்ஸில் வந்து ஏற சொன்னாங்க. ஸோ நானும் அவங்க சொன்ன மாதிரி பஸ் ஏறி இப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவல்னால எனக்கு வந்து பஸ் வந்து சுத்தமாக சேராது. எனக்கு வந்து வாமிட் வரும். ஸோ அது வேறு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன் அப்படின்னா நான் வந்து டேப்லெட் போட்டு தான் எப்பயுமே போவேன். இது ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி தனியாக போகிறது. இதுவுமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே பஸ் ஸ்டாப் போனதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து என்னை கூப்பிட வந்திருந்தாங்க. ஸோ ஃபைனலி அவங்க வீட்டுக்கு வந்து நான் போனதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து எனக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா நீ வேகமாக வந்ததுனால சாப்பிட்ருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நான் வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே நான் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து எந்த பேக் பெயின் வந்துருக்கூடாது, பெயின் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். பட் இதில் வந்து அந்த அக்கா வந்து என்னையே கேர் பண்ணிட்டாங்க. உனக்கு வந்து எந்த பெயினும் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு, ஏன்னா எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படி சொல்லி என்னை நல்லா கேர் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் அந்த அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நல்லா கேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெஹந்தி வந்து ஃப்ரெண்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். அவங்க வீட்டில் வந்து ஒரு குட்டி செஃப் இருக்காங்க. சூப்பராக சமைப்பாங்களாம். அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. எனக்காக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ்க்கு வந்து எதுலையாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மோட்டிவ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னுமே அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடும். நெக்ஸ்ட் வந்து நான் பேக் சைட்லாம் போட்டுட்டு சுகர் சிரப்லாம் வச்சுட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி சைட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த அக்கா வந்து சொன்னாங்க, எனக்கு ஃபோட்டோகிராஃபரே வேணாம் மீனா, பேசாமல் மேரேஜுக்கு நீ வந்துரு, உனைய வச்சே ஃபோட்டோ எடுத்துடலாம் போலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி மெஹந்தி போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். நான் போட்ட மெஹந்தி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி ஷெஃபும் அந்த அக்காவும் வந்து என்னை பஸ் ஏற்றிருக்கா வந்திருந்தாங்க. ஸோ என்னை பஸ் ஏற்றிட்டாங்க. எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து நான் இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணி போகிறது. ஃபஸ்ட்டு வந்து நான் வேண்டான்னு தான் நான் நினச்சேன். வேணாம், என்னால் தனியாலாம் போக முடியாது அப்படி சொல்லி. அப்புறம் அக்கா தான் சொன்னான், இப்படியே இருந்தனா எப்படி தனியாக போய் பழகு அப்படி சொன்னான். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, நம்மளை மோட்டிவ் பண்ண ஒரு ஆள் இருந்தால் போதும், நம்ம முன்னாடி வந்துடலாம் அப்படி சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.